இந்த 12 ராசிகளுக்கும் ராகு கேது பயிற்சி என்ன மாதிரி யோக பலனை கொடுக்கணும்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த ராகு கேதுனா என்ன அப்படின்னு பார்க்கும்போது இது நிழல் கிரகம், சாயா கிரகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நிழல் கிரகம்னா என்ன அப்படின்னா மற்ற கிரகங்கள், அதாவது சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி, இவங்கெல்லாம் வலசுழியாக ஆன்டி கிளாக் வைஸாக ஒவ்வொரு ராசியும் நகர்வாங்க. ஆனால் இந்த ராகு கேதுக்கள் மட்டும் இடசுழியாக ஆன்டி கிளாக் வைஸில் நகரக்கூடிய ஒரு அமைப்பு அதிகமாக இருக்குது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த சாயா கிரகங்கள் சொல்லக்கூடிய இந்த ராகு கேது ஒரு வாழ்க்கையில் செய்யக்கூடிய அல்லது முன் ஜென்மத்தில் செய்யக்கூடிய நன்மைகள் தீமைகளை பொறுத்து ஜாதகத்தில் அமைகின்றன. அதே போல் கோச்சாரத்திலும் இந்த ராகு கேதுக்களுடைய பெயர்ச்சி மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் ஒரு பெரிய ஒரு எதிர்காலத்தையும் இல்லை பெரிய அழிவையும் நோக்கி நகரக்கூடிய ஒரு பயிற்சியாக கண்டிப்பாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பெரிய செல்வந்தர்கள், முக்கியமாக வெற்றி பெற்றவர்கள், பெரிய தொழிலதிபர்கள், சாதனையாளர்களுடைய ஜாதகத்தில் போய் பார்த்தீங்கன்னா இந்த ராகு கேதுவால தான் இந்த சாதனைகள் நடக்கும். அதே போல் இந்த ராகு கேதுக்களுடைய தசாபுத்தி காலகட்டத்தில் தான் பார்த்தீங்கன்னா ஒரு மனிதன் மிகப்பெரிய உச்சத்துக்கு வரான். அது பார்த்தீங்கன்னா நிறைய நஷ்டங்கள் பட்டு பெரிய ஆளாகிறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு. இல்லை எந்த கஷ்டமே படாமல் ஒரு உச்சத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்பையும் இந்த ராகு கேதுக்களே கொடுக்கின்றன. அதனால் 12 ராசிகளுக்கும் இந்த ராகு கேது என்ன மாதிரி யோக பலனை கொடுக்குது அப்படின்றதான் பார்க்கலாம். ரிஷப ராசி அன்பர்களுக்கு ராகு கேது பயிற்சி பலனை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். ரிஷப ராசியில் வரக்கூடிய நட்சத்திரம் கார்த்திகை, ரோகிணி, மிருகசீட நட்சத்திர அன்பர்கள். இந்த ரிஷப ராசி அப்படின்னாவே உழைச்சி உழைச்சி ஓடாய் தேய்ந்தவர்கள், குடும்பத்திற்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தவர்கள் இந்த ரிஷப ராசி அன்பர்கள். இந்த மாடு எப்படி வேலை செய்யுமோ அது மாதிரி மாடு மாதிரி வேலை செஞ்சு மற்றவங்களுக்காக அவங்க நல்லா இருந்தால் பரவாயில்ல, எனக்கு ஏதோ ஒரு சம்பளம் கொடுத்தா போதும், எனக்கு ஏதோ சந்தோஷம் இருந்தால் போதும்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த ரிஷப ராசி அன்பர்கள். இந்த ரிஷப ராசி அன்பர்களுக்கு வருகின்ற மே மாதம் 18ஆம் தேதி திருக்கணித பஞ்சாங்கப்படி உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில் ராகு பகவானும் 4ஆம் இடத்தில் கேது பகவானும் பேச்சாராங்க. இது யோகமா இல்லை சாபமா, இல்லை எங்கள் வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் வந்துருமா, முன்னேற்றங்கள் வந்துருமா அப்படின்னு ரிஷபராசி என்பர்கள் காத்துட்ருக்கீங்க. ஏன்னா அவ்வளவு கஷ்டம், அவ்வளவு நஷ்டம், மன விரக்தி, உடம்பு பாதிப்பு, எல்லாத்துலேயும் தோல்வி. எந்தெந்த விஷயத்தெல்லாம் செஞ்சீங்களோ அதெல்லாம் தோல்வி அடையக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் கடந்த காலகட்டத்தில் இருந்தது. ஆனால் இப்போ உங்களுக்கு எல்லாமே சிறப்பாக இருக்குது. சனி பகவான் நல்ல இடத்துல இருக்கார், குரு பகவான் நல்ல இடத்துக்கு வரப்போகிறாரு, ராகு கேது நல்ல இடத்துல இருக்க போகுது. முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த ராகு பகவான் உபஜயஸ்தானம் சொல்லக்கூடிய அந்த 10ஆம் இடத்திற்கு பயிற்சியாகிறார். இந்த 10ஆம் இடம் சொல்லக்கூடியது கர்மஸ்தானம். அப்போ நீண்ட நாட்களாக ஒரு வேலை செய்ய முடியல உங்களால். உதாரணத்துக்கு எடுத்துக்கங்களேன், நான் படித்து முடிச்சிட்டேன் சார், எனக்கு வேலை இல்லை சார். அந்த வேலை இல்லைன்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பை தீர்க்கக்கூடியவர், வேலை வாய்ப்பை கொடுக்கக்கூடியவர் இந்த ராகு பகவான் 10ஆம் இடத்துல. இல்லை சார் வேலை பார்த்துட்ருக்கேன் சார், எனக்கு ப்ரொமோஷன் எதிர்பார்த்துட்ருக்கேன். 10ஆம் இடம் சொல்லக்கூடியது ஒரு ப்ரொமோஷன், பட்டம், பதவிகளை கொடுக்கக்கூடிய இடம். ப்ரொமோஷன் 100% வந்துடும். உங்கள் ஆஃபீஸில் என்ன காம்படிஷன் இருந்தாலும் சரி, உங்களை யார் எதிர்த்தாலும் சரி, உங்களை யார் பாலிடிக்ஸ் பண்ணாலும் சரி, கண்டிப்பாக அதில் வெற்றி பெற்று நீங்கள் பதவிகள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு. சார் பதவி மட்டும் கிடைச்சா போருமா, ப்ரொமோஷனில் எனக்கு இன்க்ரிமெண்ட் வேணும், கண்டிப்பாக கிடைக்கும். சார் நான் இப்போ வேலை இல்லாமல் இருக்கேன், வேலை உறுதியாக கிடச்சிரும், பயப்படாதீங்க. இல்லை சார் இந்த ஆஃபீஸு சரியே இல்லை, நானும் 3 வருஷமாக வேலை செய்கிறேன், 5 வருஷமாக வேலை செய்கிறேன், எதுவும் பெருசாக டெவலப்மெண்ட்லாம் இல்லை, வேலை மாற்றம் பண்ணுங்கள், சிறப்பாக கிடைக்கும். சார் அதெல்லாம் முயற்சி பண்ணி நொந்து போயிட்டேன் சார், ஆஃபீஸில் எல்லா ஆஃபீஸையும் ஏறி இறங்கி இன்டர்வியூலாம் அட்டன் பண்ணி கடைசியில் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் இன்டர்வியூலாம் அட்டன் பண்ணி இன்றைக்கி ஹோல்டில் வச்சுருக்காங்கன்னு சொல்கிறாங்க, எனக்கு எந்த ஒரு வாய்ப்புமே வரல. அந்த வாய்ப்பு மே மாதம் 18ஆம் தேதிக்கு அப்புறம் கண்டிப்பாக வரும். குருவும் நல்ல இடத்துக்கு வரப்போகிறார் மே 15. இப்போ கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல இடத்துல ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கும். அதேமாதிரி தொழில் செய்யக்கூடியவர்கள், தொழில் செஞ்சு பார்த்தீங்கன்னா ஒரு காசு கூட வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிருக்க மாட்டீங்க. எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா வேலை பார்க்குறவங்களுக்கு ஆஃபீஸ் செலவு பண்ணுறதுக்கு இப்படியே காசு போயிருக்கும்.
அதனாலே பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கலாம் திட்டுவான், நீ என்னங்க தொழில் பண்ணுறீங்க, தொழில் பண்ணுறது தான் பேர், பணம் ஒன்றும் வீட்டுக்கு வர மாட்டேங்குது, எல்லாம் கடனை கட்டிட்டு கடைசியில் பார்த்தா ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறீங்க, ஏதாவது ஒரு இடம் வாங்க முடியுதா, ஒரு வீடு வாங்க முடியுதா, எதுவுமே நடக்கலை. அதை எல்லாமே பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு அமைப்பில் அந்த ராகு கேது பயிற்சி பலன்கள் இருக்க போகுது. தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும், நிறைய லாபங்கள் வரும், பண வரவுகள் நிறைய இருக்கும், வராத பணங்கள் வர வேண்டிய வாய்ப்புகள் நிறைய உண்டு, நீங்கள் கேட்ட இடத்தெல்லாம் பணம் கிடைக்கும். 4ஆம் இடத்தில் கேது இருப்பது ஒரு இடம் வாங்குவதற்கு, ஒரு வீடு வாங்குவதற்கு, ஒரு கார் வாங்குவதற்கான வாய்ப்புகளை கொடுக்கும். என்னன்னா அந்த கேது நாளில் வரும்போது என்ன கேட்டிங்கன்னா கடன் வாங்கி வாங்குற மாதிரி இருக்கும். அந்த கடனை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்குங்க, அதிக கடனில் மாட்டிக்காதீங்க. இந்த ரிஷபராசி என்பதெல்லாம் எப்படின்னா, எங்கள் வீட்டில் 10 பேர், எனக்கு 3 பெட்ரூம் தான் வேணும், எனக்கு 2 பெட்ரூம் தான் வேணும், பெருசாக இருக்கணும் வீடு, கிச்சன் நல்லா பெருசாக இருக்கணும், 4 பேர் சமைப்பாங்க எங்கள் வீட்டில், இப்படிலாம் சொல்லி பெரிய வீடாக வாங்கிட்டு தான் நிறைய பேர் மாட்டிக்கிட்டு இருக்கீங்க. அந்த சொத்து பிரச்சனை, வீடு பிரச்சனை, இடம் பிரச்சனை யாருக்கு வரும்னா அதிக இன்வெஸ்ட் பண்ணி லோனில் மாட்டிக்கொள்ளக்கூடியவர்கள் ரிஷபராசி என்பது. அதனால் கேர்ஃபுல்லாக இருங்க. அதே மாதிரி இடம் விற்கலை, வீடு விற்கலை, எனக்கு இடத்துல பிரச்சனை இருக்குது, அந்த இடம் விற்க மாட்டேங்குதுன்னு சொல்லக்கூடியவர்களுக்கு இந்த 4ஆம் இடத்துல கேது வந்தவுடனே அதுக்கு ஒரு விமோச்சனம் கிடைக்கும். அந்த இடத்த விற்க வேண்டிய சூழ்நிலைகள் அதிகமாகும். அப்போ நீங்கள் ஒரு நெருக்கடியிலேயே கண்டிப்பாக விற்றுருவீங்க. அப்போ என்ன ஆகும், அந்த லோன் பிரச்சனைகள் உங்களுக்கு குறையும். முதல்ல அதை வாங்கி முதல்ல கடனை கட்டிடுவீங்க. அப்போ என்ன ஆகும், அப்பாடா இந்த சொத்தை விற்று என் பிரச்சனை தீர்ந்தது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை கண்டிப்பாக வரும். அதே போல் இந்த கர்மஸ்தானத்தில் ராகு இருக்கும்போது என்னங்கன்னா திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் வாய்ப்புகள் உறுதியாக நடக்கும். திருமணமாகி பிரிந்தவர்கள் சேர்ந்து வாழ்வதற்கான வாய்ப்பு. இல்லை சார் டைவர்ஸ்க்கு போகிறேன், நான் ஆல்ரெடி கோர்ட்டுக்கெலாம் போயிட்டேன், டைவர்ஸ் தான் கொடுக்க மாட்டுறாங்க, என் மனைவி கொடுக்க மாட்டாங்க, கணவர் கொடுக்க மாட்டுறாங்க அப்படின்னாங்கன்னா இந்த ராகு பகவான் என்ன பண்ணுவார்னா, உங்களுக்கு என்ன கர்மா இருக்கோ உங்களுக்கு டைவர்ஸ் ஆகணும்னா ஆயிரும், சேர்ந்து வாழணும்னா வாழ்ந்துருவீங்க, அதில் எந்த டவுட்டும் கிடையாது. அது உங்கள் சுயஜாதத்தை மட்டும் பார்த்துங்க, சேருவீங்களா சேர மாட்டீங்களான்னு பார்த்துங்க. ஆனால் ராகு பகவான் உங்களுக்கான கர்ம வினைகளை கண்டிப்பாக கொடுத்தே தீர்வார், அதில் எந்த டவுட்டும் கிடையாது. அடுத்த திருமணத்துக்கு போகிறேன் சார், நான் டைவர்ஸ்லாம் ஆயிடுச்சு சார், அடுத்த திருமணம் பண்ணலான்னு நினைக்கிறேன், பொண்ணு கிடைக்கல, பையன் கிடைக்கலன்னு சொன்னேன், உறுதியாக அடுத்த திருமணம் நடந்தே தீரும். அதே போல் கலப்பு திருமணம் நடக்குது, ஒரு காதல் திருமணம் நடக்குதுன்னா அழகாக அந்த ராகு பகவான் செஞ்சு வச்சுருவார். கவலையப்படாதீங்க. லவ் பண்ணுறீங்க, வீட்டில் சொல்லணும்னு நினைக்கிறேன் சார், பயமாக இருக்குது, நீங்கள் சொல்லனாலும் தெரிஞ்சு போயிடும், அதனால் சொல்லிவிடுங்க. சொல்லிவிட்டு அவங்க மூலயமாவே திருமணம் செய்வதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக வரும். ஒத்துப்பாங்க. கடந்த காலத்துலாம் ஒத்துக்கல சார், எங்கள் அப்பாலாம் ஒத்துக்க மாட்டார் சார், அதெல்லாம் ஒத்துப்பாங்க, ஒத்துக்காமலாம் இல்லை. இந்த ராகு கேது பயிற்சிக்குள்ளே கண்டிப்பாக ஏதாவது ஒரு குழப்பம் நடந்தாது கல்யாணம் ஆயிரும், கவலைப்படாதீங்க. அதே போல் இந்த ராகு 10ஆம் இடத்துல இருப்பது பார்த்திங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை வாய்ப்புகளை அள்ளி கொடுக்கும். திடீர் அதிர்ஷ்டங்கள், திடீர் யோகங்கள் வரும். வேலையில் இருக்கலாம், இல்லை வெளிநாட்டில் இருப்பீங்க, அங்கே திடீர்னு ஒரு நல்ல பொசிஷன் கிடைக்கலாம், இல்லை இங்கே இருப்பீங்க திடீர்னு ஒரு வெளிநாடுக்கான இங்கேருந்து அனுப்புறதுக்கான டெபுடேஷனில் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும், ஒரு ப்ராஜெக்ட் சம்மந்தமாக போகிறதுக்கான சூழ்நிலை வரும். பார்த்தீங்கன்னா நீங்கள் எதாவது இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க, அதில் ஒரு பெரிய லாபங்கள் வரும். இந்த வேலையெல்லாம் இந்த ராகு பகவான் கண்டிப்பாக கொடுப்பார். உங்களுக்கு ராகு தசையே நடக்குது வச்சுக்கோங்க. இப்போ ரிஷபராசி அன்பர்களுக்கு நிறைய பேருக்கு ராகு தசை இல்லை குரு தசை நடப்பதுக்கான சூழ்நிலை இருக்கும். அவங்களுக்கெல்லாம் நிறைய லாபங்கள் வரும். என்ன இந்த ராகு உங்கள் ஜாதகத்தில் சரியில்லாத போது சில பிரச்சனைகள் கொடுக்கும். அதை மட்டும் உங்கள் சுயஜாதத்தை பார்த்துட்டு என்ன பண்ணலாம் என்ன செய்யக்கூடாதுன்னு பார்த்துக்கொள்வது சிறப்பு. நம்ம சொன்ன பலன்கள் அனைத்தும் கோச்சார பலன்களே. உங்கள் ஜாதகத்தில் கூட கிரகநிலைக்கு தகுந்தாற்போல் தசா புத்திக்கு தகுந்தாற்போல் கண்டிப்பாக பலன்கள் மாறுபடும். ஜாதகம் பார்க்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம். ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் PDF ஃபார்மேட்டில் வெறும் 99 ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம். டீட்டெயிலான ஜாதகம் வேணும், 51 பக்கம் கொண்ட PDFல பலன் இருக்காது, ஜாதகம் நோட்டில் என்ன எழுதியிருக்குமோ அந்த டீட்டெயில் இருக்கும், அதை வெறும் 500 ரூபாய்க்கு கொடுக்குறோம். வேணுன்றவங்க கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்புகள், கிரகம்னா என்ன, நட்சத்திரம்னா என்ன, ஒரு ஜாதகம் எப்படி பலன் பார்க்கணும், எந்தெந்த காலகட்டத்தில் எந்தெந்த செயல்கள் நடக்கும், எந்தெந்த விதிகள் வேலை செய்யுது, அதே போல் திருமண பொருத்தத்தை எப்படி டீட்டெயிலாக பார்க்குறது, முகூர்த்தம் எப்படி நிர்ணயம் பண்ணுறது, வாஸ்து எப்படி பார்க்குறது, நியூமராலஜி படி எப்படி பெயர் வைத்து கொடுப்பது, அதே மாதிரி பிரசன்ன ஜோதிட முறைகளில் தாம்பூல பிரசன்னம், சோழி பிரசன்னம், ஜாமக்கோல் பிரசன்னம், தேவ பிரசன்னம்,
அஷ்டமங்கல பிரசனம் போன்ற பல பிரசன வகுப்புகள் எடுத்துகிட்டு இருக்கோம். ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம். வயது வரம்பு கிடையாது. குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். நேரடி வகுப்பாகவும் நடக்குது. வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிறவங்க ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க. படிக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். உங்களிடம் விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து.